வணக்கம், நான் டாக்டர் மலர்விழி, தோல் மற்றும் அழகியல் சிறப்பு மருத்துவர். மினாக்சிடில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ப்ராப்பராக மினாக்சிடில் யூஸ் பண்ணால் இனிமேல் பெட்டர் ரிசல்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ அதோட டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். மினாக்சிடில் இன் ஜென்ரல் ஒரு பேட்டர்ன் பேலன்ஸ்க்காக ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ஒரு ட்ரக்குங்க. அது அந்த சொல்யூஷன் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறதுனால ஹேர் க்ரோத் இன்டியூஸ் ஆகும். இது எல்லா டைப் ஆஃப் ஹேர் ஃபாலுக்கும் இந்த லோஷன் ரிசல்ட் கொடுக்காது. சில ஹேர் ஃபாலுக்கு யூஸ் பண்ணால் இன்ஃபேக்ட் ஹேர் ஃபால் அதிகம் இருக்க சான்ஸ் இருக்குது. அதனால இது டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட யூஸ் பண்ணுங்க. அண்ட் ப்ரெக்னென்சியில் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எல்லா ஹேர் ஃபால் எந்த ஹேர் ஃபாலாக இருக்கனாலும் ரீசன் கண்டுபிடிக்காம மினாக்சிடில் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணால் ஹேர் நல்லா க்ரோ ஆகும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் மினாக்சிடில் யூஸ் பண்ணுறப்ப எந்த ஆயிலும் ஸ்கேல்புக்கு அப்ளை பண்ணாதீங்க. சப்போஸ் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அது ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணிடும். அப்புறம் மினாக்சிடில் உள்ளே போய் பெனிட்ரேட் பண்ணி ஹேர் க்ரோத்தை இன்டியூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆயில் அப்ளை பண்ண வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தலை குளிச்சுட்டு ஹேர் ஒழுங்காக காயறதுக்கு முன்னாடியே மினாக்சிடில் அப்ளை பண்ணிடாதீங்க. நல்லா ட்ரை ஹேரில் அப்ளை பண்ணுங்க. பிகாஸ் ஆல்ரெடி கொஞ்சம் ஹேர் வெட்டாக இருக்கு அப்படின்னா இந்த மினாக்சிடில் டைல்யூட் ஆயிரும். அதனால ஃபுல்லாக பெனிட்ரேட் பண்ண முடியாது. அந்த டைல்யூஷன்னால அதோட ரிசல்ட் கம்மியாக சான்ஸ் இருக்கு. அண்ட் அடுத்தது ஹேர் மினாக்சிடில் அப்ளை பண்ணிட்டு அது ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காக ப்ளோ ட்ரையர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ண வேண்டாம். அண்ட் மினாக்சிடில் அப்ளை பண்ணிட்டு எவ்வளோ நேரம் கழிச்சு தலை குளிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 4 மணி நேரம் மினாக்சிடில் ஹேர்ல இருக்கணும். அப்போதான் அது ஒர்க் பண்ண முடியும். உடனே தலை குளிச்சிங்க அப்படின்னா அதோட எஃபெக்ட் வராது. அண்ட் அகெயின் மினாக்சிடில் அப்ளை பண்ண உடனே படுக்காதீங்க. பிகாஸ் மினாக்சிடில் அப்ளை பண்ணிட்டு படுத்தீங்க அப்படின்னா அது பில்லோலாம் அந்த மாதிரி ஆகி ஸ்டெயின் ஆயிரும். அண்ட் மெயினாக லேடிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அது அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் திரும்பி படுத்தா ஃபேஸில் அந்த மினாக்சிடில் பட்டதுக்கு அப்புறம் ஃபேஸில் ஹேர் வளருக்கு சான்ஸ் இருக்கு. அதனால இதுவும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மினாக்சிடில் எவ்வளோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் கேப் கொடுங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வேணா நீங்க படுக்கலாம். ஸோ ஐடியலாக ஒரு நைட் டைம் உடனே நீங்க 10 மணிக்கு தூங்குறீங்க அப்படின்னா ஒரு 9 மணிக்கு அப்ளை பண்ணாதீங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7 o'clock 8 o'clock அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். அண்ட் ஐடியலாக மினாக்சிடில் ஒரு நாளைக்கு 2 தடவை அப்ளை பண்ணீங்கன்னா பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு டைம் இல்லை வேற ஏதாவது ஆல்டர்னேட்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கான்சன்ட்ரேஷன் மாற்றி ஒன்ஸ் அப்ளை பண்ற மாதிரி டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு மினாக்சிடில் அப்ளை பண்ணணும், எவ்வளோ அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். ஸோ யூஸ்வலாக மினாக்சிடில் ரெகுலராக யூஸ் பண்ணுறது நல்லது. டெய்லியுமே அப்ளை பண்ணாதான் நல்லது. சப்போஸ் நீங்கள் மறந்துட்டீங்க, ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் எக்ஸ்ட்ராவாக போடணும்னு அவசியம் இல்லை. அந்த அடுத்த நாளும் அதே டோசேஜில் போட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் முன்ன பின்ன டைம் ஆல்ட்ரேஷன் இருக்கலாம். பட் ரொம்ப டிஃப்ரெண்ட் டைமிங்ஸில் போடாமல் ரெகுலராக ஒரு டைம் இன்டர்வல் மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப நல்லது. ஸோ யூஸ்வலாக மினாக்சிடில் லோஷன் ஃபார்மில் தான் வரும். ரேராக சில பேர் ஃபார்முலேஷன் இல்லை ஜெல் ஃபார்முலேஷன் யூஸ் பண்ணுவாங்க. நான் இதில் லோஷன் ஃபார்முலேஷன் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ லோஷன் ஃபார்முலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு ட்ராப்பர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இல்லாட்டி ஸ்ப்ரே டைப்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெஷர்மெண்ட் இருக்கும். ஸோ 1 ml இதுதான் 1 ml. ஸோ இது 1 ml அளவுக்கு மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே 1 ml தான் ப்ரிஸ்கிரைப்டு டோஸ். இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஒரு 1.5 ml எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே அப்ளை பண்ண வேணாம். சம்டைம்ஸ் ரொம்ப அப்ளை பண்ணால் ப்ரெஷர் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அண்ட் ரிசல்ட்டும் அதுக்கு மேலே அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஸோ இந்த 1 ml எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை எய்தர் நீங்க ஹேண்ட்ல ஃபுல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபிங்கர் டிப்ஸை டிப் பண்ணி எடுத்துட்டு ஒவ்வொரு ஏரியாவா இந்த மாதிரி லைட்டா ரப் பண்ணீங்கன்னா போதும். மேக்ஸிமம் ஒரு 1 minute நீங்க மசாஜ் கொடுத்தா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஏரியா இப்படி கவர் பண்ணிட்டு இப்படி கவர் பண்ணிட்டு அதே மாதிரி ஃபுல்லா கவர் பண்ணலாம். ஸோ இது யூஸ்வலாக இந்த பேட்டர்ன் ஹேர் லாஸ் அப்படின்றது பின்னாடி இருக்கிற ஹேரை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ யூஸ்வலாக இந்த மினாக்சிடில் அப்ளை பண்ணுறப்ப இந்த ஏரியாஸ் மட்டும்தான் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் மினாக்சிடில் ட்ராப்பராக டைரக்டாக போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப வழுக்கி விழுக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இந்த ஏரியாவை நீங்கள் 4ஆக பிரிச்சுக்கலாம். அண்ட் 1 ml அப்படின்றது 16 ட்ராப்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். 16 ட்ராப்ஸ் வரும். ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நீங்கள் 4 ட்ராப்ஸ் மாதிரி போட்டுட்டு லைட்டாக டிப்ஸில் வச்சு இப்படி சர்க்குலராக மசாஜ் பண்ணலாம். மேக்ஸிமம் ஒரு 2 to 5 minutes மசாஜ் பண்ணலாம். இல்லை மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 minute என்எஃப் நீங்கள் பண்ணுறதுக்கு. அண்ட் அடுத்தது ஸ்ப்ரே டைப் அப்படின்னாலும் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக 1 mlக்கு 6 ஸ்ப்ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு 5 to 8 ஸ்ப்ரேஸ்க்குள்ளே நீங்கள் எப்படி வேணாலும் ஆல்டர் பண்ணிக்கலாம்.
ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப விக்ரஸாக ரப் பண்ண தேவையில்லை. லைட்டாக டிப்ஸில் வச்சுட்டு இப்படி மசாஜ் பண்ணிங்கன்னா அதுவே வந்து மோர் தென் எனஃப். இதுதான் வந்து ப்ராப்பராக மினாக்சிடில் அப்ளை பண்ணுற மெத்தட். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ லேடிஸ் மினாக்சிடில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 ப்ரிகாஷன் எடுத்துக்கணுங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினாக்சிடில் அப்ளை பண்ணுறப்ப வந்துட்டு ஹெட்டை வந்து லைட்டாக டில்ட் பண்ணிக்கோங்க. டில்ட் பண்ணிவிட்டு லோஷன் வந்து அப்ளை பண்ணுங்கள். பிகாஸ் வந்து அது லைட்டாக ஃபேஸில் ட்ரிப் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த இடத்துல ஃபேஷியல் ஹேர்ஸ் வந்து வளர ஆரம்பிச்சிடும். அதனால வந்து நீங்கள் கொஞ்சம் டில்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்துட்டு ஹேரில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டாக வந்து ஹேண்ட்ஸை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. பிகாஸ் நீங்கள் வந்து அதை வச்சுட்டு ஃபேஸ் எல்லாம் தொடுறீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து ஃபேஷியல் ஹேர்ஸ் ஃபேஸில் வளரக்கு சான்ஸ் இருக்கு. பட் சப்போஸ் வளர்ந்துருச்சு அப்படின்னா பயப்படாதீங்க. கண்டிப்பா மினாக்சிடில் ஸ்டாப் பண்ண பிறகு அது ரிவர்ஸ் ஆயிடும்.